சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தமிழ் பாடத்திற்கு நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு தலைப்புகள் வாரியாக இயலாக கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை உள்ளடக்கி பயிற்சியானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இயல் 10 யூனிட் 10ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இதழியல். ஸோ இந்த இதழியல்ல நம்ம என்ன செய்யறோம், இரண்டாவது பகுதியை வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். ஸோ இதுல கிட்டத்தட்ட 150 ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இதனுடைய பயிற்சி நம்ம ப்ரீவியஸ்ல கொடுத்துருக்கிறோம், சரிங்களா. இருந்தாலும் சுபைக்குழு ஆசிரியர்கள் மீண்டும் இதை முன்பு பயன்படுத்தாத ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கணும்ங்கிற கான்செப்ட்ல உங்களுக்கு இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ மொத்தம் 150 வினாக்கள் இந்த பகுதியில பார்க்க போறோம். இதழியல்ல என்னென்னதெல்லாம் முக்கியமோ அதை ஃபுல்லா தொகுத்து இங்க நம்ம கொடுத்துருக்கோம் சுபைக்குழு ஆசிரியர்களுடைய பயன்பாட்டிற்காக. ஸோ இந்த இதழியல்ல 1 or 2 கொஸ்டின்ஸ் நம்ம பிஜிடிஆர்பில எதிர்பார்க்கலாம். அது இங்க கொடுக்கக்கூடிய பயிற்சியில இருக்கணுங்கிற கான்செப்ட்ல நம்ம ஒவ்வொன்றையுமே தொகுத்து கொடுக்குறோம், ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம். இது போக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ரிவிஷன் மெட்டீரியல்ஸ், இந்த 30 நாட்களுக்கான ரிவிஷன் ஒன்லைனர் மெட்டீரியல் ஆனது நம்ம என்ன செய்யறோம், சுபைக்குழுவின் சார்பாக உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம தேர்வுகள் எந்த அளவுக்கு எதிர்கொள்றோமோ அந்த அளவிற்கு நம்மளுடைய வெற்றியானது உறுதியாகுங்கிற கான்செப்ட்ல ரிவிஷன் மெட்டீரியலோட நம்ம என்ன செய்யறோம், கொஸ்டின் பேங்க் நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ இந்த கொஸ்டின் பேங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18,500 கொஸ்டின்ஸ் இருக்கு. மிக விரைவில் அடுத்து 1 or 2 வீக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 25,000 வினாக்களாக இதை மாற்றுவதற்கான முயற்சியில நம்ம ஈடுபட்டு இருக்கோம். ஆகவே சுபைக்குழு ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த 18,500 வினாக்கள் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்ம குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த குரூப்ல ஆட் ஆயிக்கோங்க. ஆட் ஆயிட்டு அடுத்து கொடுக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பிடிஎஃப் நீங்க முழுமையாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இது தமிழ்ல நான் முழுமையாக மதிப்பெண் எடுக்கணும், என்னுடைய தவறுகளை குறைக்கணும்னு சொல்லி பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக சுபைக்குழுவின் சார்பாக உருவாக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பாடத்திற்கும், தமிழுக்கு மட்டுமா இல்ல இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, ஹிஸ்டரி, மேக்ஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு பகுதிக்கும் சுபைக்குழுவானது உருவாக்கி கொடுத்திருக்கிறது. வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ இன்றைய பகுதிக்குள்ள போயிடலாம். இந்திய மொழி இதழ்களின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? இந்திய மொழி இதழ்களின் தந்தைனா ராசாராம் மோகன் ராய். இந்தியாவின் முதல் இதழ் என்று அழைக்கப்படக்கூடியது ஜேம்ஸ் அகஸ்டஸ் கிக்கி என்பவர் தொடங்கிய தி பெங்கால் கெஜட் அல்லது கல்கத்தா அட்வைசர் என்ற இதழ் ஆண்டு 1780. முதலாக தமிழகத்தில் இருந்து வெளிவந்த இதழ் சொல்லி பார்க்கும் பொழுது சென்னை கூரியர் 1785. ராசாராம் மோகன் ராய் தொடங்கிய இதழ்கள் சொல்லி பார்க்கும் பொழுது பிராமினிக்கல் மேகசின், பிராமின் சேவதி, சம்பத் கமுதி, தி பெங்கால் ஹெரால்டு போன்றவை ராசாராம் மோகன் ராயால் தொடங்கிய இதழ்கள். ஸ்ரீ மும்பை தி சமாச்சார் என்ற இதழ் எந்த மொழியில் வெளிவந்ததுன்னா 1822 ஆண்டு குஜராத் மொழியில் வெளிவந்தது. குஜராத்தின் மொழியில் வெளிவந்தது. சையத் உல் அக்பர் என்ற இதழ் எந்த மொழியில் வெளிவந்தது? 1837 ஆண்டு உருது மொழியில் வெளிவந்தது. அக்பர் ஸ்ரீ தர்பாதர் சாஹிப் என்ற இதழ் எந்த மொழியில் வெளிவந்ததுன்னா 1867 ஆண்டு பஞ்சாபி மொழியில் வெளிவந்தது. உத்கல் தீபிகா, உத்கல் சாகித்யா போன்ற இதழ்கள் எந்த மொழியில் வெளிவந்ததுன்னா ஓரிய மொழியில் வெளிவந்த இதழ்கள். கன்னட சமாச்சார் என்ற இதழ் எந்த ஆண்டு வெளிவந்ததுன்னா 1812 ஆண்டு ஜெர்மானிய பாதிரியால் வெளியிடப்பட்டது. ஜெர்மானிய பாதிரியாரால் வெளியிடப்பட்டது கன்னட சமாச்சார் என்ற இதழ் 1812 ஆண்டு ஜெர்மானிய பாதிரியாரால் வெளியிடப்பட்டது. சரியா? சோ ஒவ்வொன்றையுமே
அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. ஸோ மிக 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 முக்கியமானதை இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தொகுத்து கொடுத்துருக்கோம். விஞ்ஞான நிக்ஷேபம் என்ற இதழ் எந்த மொழியில் வெளிவந்ததுன்னா 1840ஆம் ஆண்டு மலையாள மொழியில் வெளிவந்தது. சத்தியதூதன் என்ற இதழ் எந்த மொழியில் வெளிவந்தது? 1835ஆம் ஆண்டு தெலுங்கு மொழியில் வெளிவந்தது. உலகின் முதல் செய்தி நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டது? உலகத்துல முதல் செய்தி நிறுவனமானது 1825ஆம் ஆண்டு சார்லஸ் ஹாவாஸ் என்னும் பெயரில் பாரிஸில் தொடங்கப்பட்டது. 1848இல் அசோசியேட் பிரஸ் ஏபி என்ற நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா நியூயார்க்கில் தொடங்கப்பட்டது. யுனைடெட் பிரஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தொடங்கப்பட்டது 1909 அமெரிக்காவில் தொடங்கப்பட்ட நிறுவனம். ரஷ்யாவில் டாஷ் அரசு செய்தி நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ரஷ்யாவுல டாஸ் அரசு செய்தி நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1918. ஹிந்தி பிரதீப் என்ற மாத இதழை தொடங்கியவர் பாலகிருஷ்ண பட். விடுதலை போராட்டத்துல முக்கிய பங்காற்றிய இந்திய இதழ்கள், இந்திய விடுதலை போராட்டத்துல முக்கிய பங்காற்றிய இந்திய இதழ்கள் எந்தெந்த இதழ்கள்லாம் இந்திய விடுதலை போராட்டத்துல முக்கிய பங்கு ஆற்றியது சொல்லி பார்க்கும் பொழுது சுதந்திரா, அஜ், விஸ்வாமித்ரா, சைனிக், நவராஷ்டிரா, அதிகார், சக்தி, லோக்மத், இந்து சமாச்சார், இந்தி மிலாப், ஜெய்ஹிந்த், சன்மார்க், இந்து சன்மார்க், நவபாரத். இது ஃபுல்லாமே. பஞ்சாபி மொழி இதழ்கள் சிலவற்றை குறிப்பிடுக. பஞ்சாபி மொழியில் வெளிவந்த இதழ்களில் சிலவற்றை கூறுக. அக்பர் தர்பார், சுகாவிய சம்போதினி, கவி சந்திரோதயம், குர்முகி அக்பர், கால்சா அக்பர், பஞ்சாபி கேசரி, பஞ்சாபி பிரேமி, அகாலி ரஞ்சித், பரதேசி, ஆஜாத் ஹிந்த், கான்வால், பிரித்வாரி. இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா பஞ்சாபி மொழியில் வெளிவந்தவை. சோ அடுத்து பார்க்கக்கூடியது இந்திய விடுதலை போராட்டத்துல அசாமி மொழியில் வெளிவந்த இதழ்கள் சொல்லி பார்க்கும் பொழுது அருணோதயா, அஷாம் மிகிர், அஷாம் தர்பன், அஷாம் பிளாசினி, சந்திரோதயா, அஷாம் தீபக், இஸ்லாமிக் அக்பர், ஹாதம், ரானார் வடாரி, பாரதா, நாதன், அசாமியா, உத்கல் பிரசங்க மண்டலி, மாத்ருபூமி, கலிங்கா, நவபாரத். சோ இது ஃபுல்லாமே அசாமி மொழியில் வெளிவந்தது. கன்னட மொழி இதழ்கள் சொல்லி பார்க்கும் பொழுது கன்னட சமாச்சார், பாலபத்ரா, சத்திய தீபிகா, கர்நாடக பிரகாசிகா, ஹிட்டா போதினி, காவிய மஞ்சரி, கிரந்தா மாலா, சூரியோதய பிரகாசிகா, விருத்தாந்த பத்திரிகா, மைசூர் ஸ்டார், சம்யுக்த கர்நாடகா, மகா கர்நாடகா, குடகு விருந்தாந்து. அடுத்து பிரபுத்த கர்நாடகா என்ற காலாண்டு இதழை வெளியிடுவது மைசூர் பல்கலைக்கழகம். மலையாள மொழி இதழ்கள் அடுத்து பார்க்கக்கூடியது மலையாள மொழி இதழ்கள் சொல்லி பார்க்கும் பொழுது விஞ்ஞான நிகேஷேடம், பாசிமா தாரிகா, சத்யநாதம், கேரள பத்திரிகா, மலையாளி, சுதேசாபிமானி, கேரள சஞ்சாரி, மனோரமா, மலையாள ராஜ்யம், கேரளா கௌமுதி, மாத்ருபூமி, அல்லமின், தீனபந்து, ஜனயுகம், தீபிகா தினப்பிரபா, கேரள ஜனதா, கேரள பிரகாசம், நவஜீவனம், பூமலா, சித்திரதேசம், தட்சிணா பாரதி. அடுத்து தமிழ்நாட்டில் மெட்ராஸ் கெஜட், இந்தியன்
ஹெரால்டு போன்ற பத்திரிகைகளை கொண்டு வந்தவர் யாருன்னா வில்லியம் என்பவர் 1795 கொண்டு வந்தார். தமிழில் வந்த முதல் இதழ் எது? தமிழில் வெளிவந்த முதல் இதழானது 1831 சென்னை கிறிஸ்துவ சமய பிரச்சார கழகம் வெளியிட்ட தமிழ் மேகசின் என்ற இதழ். தினமணி இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1934. தினமணி இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1934. இந்த தினமணி தொடங்கப்பட்ட போது அதன் துணை ஆசிரியர்களாக இருந்தவர் டி.எஸ். சொக்கலிங்கம், ஏ.என். சிவராமன், ஏ.ஜி. வெங்கடாச்சாரி, புதுமை பித்தன் முதலியோர். அதற்கு பின்னர் கோயங்கா தினமணி மற்றும் இந்திய எக்ஸ்பிரஸ் பத்திரிகையின் உரிமையாளரானார். தினசரி என்ற இதழை தொடங்கியவர் டி.எஸ். சொக்கலிங்கம் 1944 தொடங்கினார். தொடர் கதையை பரப்பிய கல்கி பத்திரிகை வெளிவந்த ஆண்டு எது? தொடர்கதையை பரப்பிய கல்கி பத்திரிகை வெளிவந்த ஆண்டு 1941. திராவிடன் இதழ் யாரால் தொடங்கப்பட்டதுன்னா நீதி கட்சியினரால் தொடங்கப்பட்டது. 1917 தொடங்கப்பட்டது. பாரத தேவி என்ற இதழை தொடங்கியவர் 1938 எஸ்.வி. சாமி அவர்களால் பாரத தேவி என்ற இதழ் தொடங்கப்பட்டது. திராவிட இயக்க கொள்கைகளை பரப்பிய இதழ்கள் யாவை? திராவிட இயக்க கொள்கைகளை பரப்பிய இதழ்கள் விடுதலை, பகுத்தறிவு, ஈரோட்டு பாதை, பெரியார் குரல், திராவிடன் குரல், திராவிடன் ஏடு, உண்மை, பெரியாரிசம். செங்கோல் என்ற இதழை நடத்தியவர் மாப்போ சிவஞானம். மதுரை சேதுபதி மன்னரால் தொடங்கப்பட்ட இதழானது செந்தமிழ். மதுரை சேதுபதி மன்னரால் தொடங்கப்பட்ட இதழானது செந்தமிழ். லோகா பகாரி என்ற இதழை தோற்றுவித்தவர் யாருன்னா வி. நடராச ஐயர். லோகோ பகாரி என்ற இதழை தோற்றுவித்தவர் வி. நடராச ஐயர். ஆண்டு 1895. சித்தாந்த தீபிகை தோன்றிய ஆண்டு 1897. ஜே.எம். நல்லசாமி பிள்ளை என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது. சைவ சித்தாந்த தமிழ் சைவ வளர்ச்சிக்கு சைவ சித்தாந்த நல்லா கவனிங்க, சைவ சித்தாந்த தமிழ் வளர்ச்சிக்கு இந்த பத்திரிகை உறுதுணையாக இருந்தது. விடுதலை போராட்ட வீரர் சிவாவின் ஞானபானு இதழ் வெளிவந்த ஆண்டு என்ன? 1913 சென்னை மயிலாப்பூரில் இருந்து வெளிவந்தது. உங்கள் நூலகம் என்ற இதழை அறிமுகம் செய்த புத்தக நிறுவனம் எது? உங்கள் நூலகம் என்ற இதழை அறிமுகம் செய்த புத்தகமானது நியூ செஞ்சுரி புக் நிறுவனத்தால். கணையாளி எங்கு தொடங்கப்பட்டதுன்னா டெல்லி. நாடகம் தொடர்பான பல கட்டுரைகளை வெளியிட்டு காற்று என்ற இதழை தொடங்கியவர் கவிஞர் புவியரசு. வெளி என்ற இதழை தொடங்கியவர் ரெங்கராஜன். மகாகவி பாரதியார் நடத்திய இதழ்கள் இந்தியா, சக்கரவர்த்தினி. பஞ்சாமிர்தம் என்ற பத்திரிகையை நடத்தியவர் மாதவையா. சுதந்திர சங்கு என்ற பத்திரிகையை நடத்தியவர் சங்கு சுப்பிரமணியம். விவேக சிந்தாமணி என்ற பத்திரிகையை நடத்தியவர் ராஜமையர். ஊழியன் பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தவர் ராய சொக்கலிங்கம். புதுமை பித்தன் வரலாறு என்ற நூலை எழுதியவர் தோமுசி ரகுநாதன். தோமுசி ரகுநாதன் புதுமை பித்தன் வரலாறு என்ற நூலை எழுதியவர் தோமுசி ரகுநாதன். மணிக்கொடி பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தவர் மணிக்கொடி பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தவர் பி.எஸ். ராமையா. சீசு செல்லப்பா ஆசிரியராய் பணியாற்றிய பத்திரிகையானது எழுத்து பத்திரிகை. திருவி கல்யாண சுந்தரனார் ஆசிரியராக இருந்த இதழ் நவசக்தி, தேசபக்தன். யங் இந்தியா,
ஹரிஜன் போன்ற பத்திரிகைகளை நடத்தியவர் மகாத்மா காந்தியடிகள். பத்திரிகை உலகின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? பத்திரிகை உலகினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்து இதழை தொடங்கிய ஜி சுப்பிரமணிய ஐயர். பேனா மன்னர் என்று போற்றப்பட்ட ராய சொக்கலிங்கம் எங்கு எப்போது பிறந்தார்னா தென்காசியில் 3/5/1899 பிறந்தார். செந்தமிழ் இதழ் யாரால் தொடங்கப்பட்டது? மதுரை தமிழ் சங்கத்தாரால் தொடங்கப்பட்டது. ஈழகேசரி இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவந்தது. ஈழகேசரி என்பது இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவந்தது. இதனுடைய ஆசிரியர் நா பொன்னையா. 22/6/1930 முதல் வெளிவந்த தமிழ் வார வெளியீடு இது. வீரகேசரி கொழும்பு நகரத்தில் வெளிவந்த நாளிதழ். நெல்லையா PA இதன் ஆசிரியர். இந்திய இதழியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? இந்திய இதழியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் ஜேம்ஸ் அகஸ்டஸ் கிக்கி. தமிழ்நாடு நாளிதழை தொடங்கியவர் பி வரதராஜுலு நாயுடு. 1926 தொடங்கினார் வரதராஜுலு நாயுடு. அடுத்த வினா பாருங்க. வினா எண் 59. ஆனந்த விகடன் இதழை தொடங்கியவர் SS வாசன். தினதந்தி நாளிதழை தொடங்கியவர் சீபா ஆதித்தனார். ஆசிரியர் சொக்கலிங்கத்திற்கு பிறகு தினமணி இதழின் ஆசிரியர் பொறுப்பை வகித்தவர் AN சிவராமன். சோலை என்ற வார இதழை நடத்தியவர் சோலை என்கின்ற சோ சுந்தரம். தினமணி இதழ் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1934. தினமலர் இதழ் TV ராமசுப்பையா என்பவரால் தினமலர் இதழ் தொடங்கப்பட்டது. தினகரன் வெளிவந்த ஆண்டு 1977. தினகரன். முரசொலி தொடங்கப்பட்ட ஆண்டு 10/8/1942 கலைஞர் அவர்களால் துவங்கப்பட்டது. குமுதம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1947. தொடக்க கால ஆசிரியர் SA அண்ணாமலை. கல்கி வார இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1947 ரா கிருஷ்ணமூர்த்தியால் தொடங்கப்பட்டது. துக்ளக் வார இதழ் நடத்தியவர் நடிகர் ஷோ. ராணி இதழ் எந்த நிறுவனத்தாரால் வெளியிடப்படுகிறதுனா தினத்தந்தி நிறுவனத்தாரால். பழங்காலத்தில் செய்திகளை அனுப்புவதற்கு பயன்பட்டவை சொல்லி பார்த்தீங்கன்னா புறாக்களானது பயன்படுத்தப்பட்டது. அவுரங்கசீப் காலத்தில் செய்திகளை மக்களுக்கு வழங்கியவர் சவானிக் நாவிஸ் என்று அழைக்கப்படுகிறார். சவானிக் நாவிஸ் என்பவர் யாருன்னா அவுரங்கசீப் காலத்தில் செய்தி மக்களுக்கு வழங்கக்கூடியவர். அவுரங்கசீப் காலத்தில் ரகசிய செய்தியாளர்கள் கோபிய நாவிஸ் என்று அழைக்கப்பட்டனர். முதலில் அச்சுக்கூடத்தை நிறுவியவர் ஜான் குட்டன்பர்க். ஐரோப்பாவில் முதல்ல அச்சுக்கூடத்தை நிறுவினார். இந்தியாவில் முதல் அச்சுக்கூடம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? இந்தியாவுல சொல்லி பார்க்கும் பொழுது முதல் அச்சுக்கூடமானது நிறுவப்பட்ட ஆண்டு 1557 ஆண்டு கோவாவில் நிறுவப்பட்டது. திருநெல்வேலியில் புன்னை காயலில் அச்சுக்கூடம் நிறுவப்பட்ட ஆண்டு 1578. தமிழகத்தில் அச்சுக்கூடம் நிறுவப்பட்ட ஆண்டு 1712. தஞ்சை மாவட்டம் தரங்கம்பாடியில். பிரபாகர், தூமகேது போன்ற இதழ்களை நடத்தியவர் யார்னா கோவிந்த விதழ் குந்தே மராத்தி மொழியில் நடத்தியவர். உபதேஷ் சந்திரிகா என்ற மராத்தி மொழி மாத இதழை நடத்தியவர் கோவிந்த விதழ் குந்தே. தின்யான் பிரகாஷ் என்ற மராத்தி மொழி இதழை தொடங்கியவர் தின்யான் பிரகாஷ். சரியா? சோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தின்யான் பிரகாஷ் என்ற
மராத்தி மொழி இதழை தொடங்கியவர். தின்யான் பிரகாஷ் என்ற மராத்தி மொழி இதழை தொடங்கியவர் ஹரி நாராயணன். மராத்தி மொழியில் குறிப்பிடத்தக்க இதழ்கள் சொல்லி பார்க்கும் பொழுது வர்தமன் தீபிகா, விஷாரலா ஹரி, தூமகேது, இந்து பிரகாஷ், பம்பாய் தர்பன், திக் தர்ஷன், கேசரி, மராத்தா, லோக்மான்யா, லோகசாட்டா, சந்தோபாஸ்திரி, பூனா சமாச்சார், மகாராஷ்டிரா டைம்ஸ், சோலாப்பூர் சமாச்சார். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தொடங்கிய இதழ்கள் யாவை? பாஷ்கிராத், பாரத், சமாதா. இது அம்பேத்கர் தொடங்கிய இதழ்கள். சரியா? சோ அடுத்து வினாயன் 83. பிரபாத் என்ற மராத்திய மொழி இதழை தொடங்கியவர் யாருன்னா பகவத். இந்தியாவின் புகழ்பெற்ற உருது இதழ்கள் யாவை? உருது இதழ்கள்னா இந்துஸ்தான் இன்குலாப், கிலாபாத், மிலாப், தேஜ், சுப் உத்மித். இந்திய மொழி இதழ், முதல் இந்திய மொழி இதழ்கள்னா ஊதந்த் மாரத்தண்ட். சாரி, முதல் இந்திய மொழி இதழ் கேட்டாங்கன்னா ஊதந்த் மார்டண்ட். 1826 கல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. இந்திய இதழ்கள் சொல்லி பார்க்கும் பொழுது பனாராஸ் அக்பர், சமாச்சார் சுதவர்ஷன், சுதாகர், தத்துவ போதினி பத்திரிகா, சத்யா, இந்துஸ்தான், இந்தி கேசரி, இந்துஸ்தான் சப்தாதிக். பிரபஞ்சமித்திரன் என்ற இந்த இதழின் ஆசிரியர், பிரபஞ்சமித்திரன் என்ற இதழின் ஆசிரியர் யாருன்னா மங்கள சண்முகம் முதலியார் என்பவரால் இந்த பிரபஞ்சமித்திரன் என்ற இதழ் தொடங்கப்பட்டது. ஆண்டு 1916. பாலபாரதி பத்திரிகை வெளிவந்த ஆண்டு 1924 ஆண்டுல பாலபாரதி வெளிவந்தது. வாவேசு ஐயர் ஆசிரியரால் பொறுப்பேற்றிருந்தார். டெய்லி கௌரஸ் என்ற இதழ் வெளிவந்த ஆண்டு 1702. டெய்லி போஸ்ட் என்ற பத்திரிகை வெளிவந்த ஆண்டு 1719. டைம்ஸ் பத்திரிகை வெளிவந்த ஆண்டு, டைம்ஸ் பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு 1785. புகழ்பெற்ற இந்திய இதழ்கள் டைம்ஸ், கார்டியன், டெய்லி டெலிகிராஃப், எக்கனாமிக்ஸ், நியூ ஸ்டேட்மெண்ட், டிரிபியூனல், ஷன், டெய்லி மிரர், டெய்லி எக்ஸ்பிரஸ், டெய்லி மெயில். இதெல்லாம் புகழ்பெற்ற இந்திய இதழ்கள். இந்தியாவில் முதல் மாத இதழ் யாரு? மந்த். சரிங்களா? இந்தியாவின் முதல் மாத இதழ் ஓரியண்டல் மேகசின் அல்லது கல்கத்தா அம்யூஸ்மெண்ட். இதுதான் இந்தியாவின் முதல் மாத இதழாக வெளிவந்தது. இந்தியாவின் முதல் மாத இதழாக வெளிவந்தது இதுதான். சோ அடுத்து பாருங்க, ஏசியாட்டிக் மிரர் என்ற இதழ் வெளிவந்த ஆண்டு எது? 1789. பெங்கால் கெஜெட் என்னும் வார இதழ் வெளிவந்த ஆண்டு 1816. திக் தர்ஷன் என்ற இதழ் வெளிவந்த ஆண்டு 1818. சராம்பூரில் இருந்து வெளிவந்தது. கல்கத்தாவில் இருந்து வெளிவந்த கார்டியன் என்ற இதழ் எந்த ஆண்டு வெளிவந்ததுன்னா 1820. மீரட் அல் அக்பர். அடுத்து பார்க்கக்கூடியது மீரட் அல் அக்பர் என்ற வார இதழ் எந்த மொழியில் வெளிவந்ததுன்னா பெர்ஷியன் மொழி. காந்தியடிகள் விளம்பரங்கள் இன்றி நடத்திய இதழ்கள் யாவை? காந்தியடிகள் விளம்பரம் இல்லாமல் நடத்திய இதழானது யங் இந்தியா ஆங்கிலத்துல, நவஜீவன் குஜராத்தியில். 1917 நீதி கட்சி வெளியிட்ட இதழ் ஜஸ்டிஸ். சுவராஜ்யா என்ற இதழை தொடங்கியவர் டி. பிரகாஷ். கே.எம்.
பணிக்கரை ஆசிரியராக கொண்டு வெளிவந்த இதழ். பணிக்கரை ஆசிரியராக கொண்டு வெளிவந்த இதழ் இந்துஸ்தான் டைம்ஸ். வந்தே மாதரம் இதழின் ஆசிரியர் யார்? அரவிந்தர். வந்தே மாதரம் என்ற இதழின் ஆசிரியர் அரவிந்தர். சமாச்சார் தர்பன் என்ற சமாச்சார் தர்பான் என்ற வங்க மொழி இதழ் வெளிவந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1818. 1818 வெளிவந்தது. தத்துவ போதினி இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1843. அக்ஷயகுமார் தத்தா என்பவரால் இந்த தத்துவ போதினி இதழானது தொடங்கப்பட்டது. குஜராத் மொழியினுடைய முதல் இதழ் எது? குஜராத் மொழியில் வெளிவந்த முதல் இதழ் எதுன்னா மும்பாய்னா சமாச்சார். சரியா? சோ அப்படி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் அப்படியே பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, குறிப்பு எடுத்துக்கோங்க. கல்கண்டு. அடுத்து பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா கல்கண்டு. சோ ஒவ்வொரு வினாவுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எடுத்திருக்கிறோம். சரியா? சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாக்களையும் அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, குறிப்பெடுத்துக்கோங்க. கல்கண்டு யாரை ஆசிரியராக கொண்டு வெளிவந்தது? 1948 தமிழ் வாணனை ஆசிரியராக கொண்டு சிறுவர் இதழாக வெளிவந்தது. ஸ்ரீ சுப்பிரமணிய கவிதா மண்டலம் 1935 என்ற இதழை தொடங்கியவர் பாரதிதாசன். குயில் 1940 இதழை நடத்தியவர் பாரதிதாசன். ஜனசக்தி எந்த இயக்க கொள்கைகளை எடுத்து இயம்புவதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டது? ஜனசக்தினா பொது உடைமை கொள்கைகள். 1966 கவிதா இதழை தொடங்கியவர் சுரதா. தீபம் இதழ் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா நான் பார்த்த சாரதியை ஆசிரியராக கொண்டு தீப இதழானது 1965 தொடங்கப்பட்டது. குறிப்பிடத்தக்க மரபு கவிதை இதழ்கள் யாவை கேட்டாங்கன்னா கவிதை, கவி புனல், முல்லை சரம், குயில், உலா, காவிய பாவை. குறிப்பிடத்தக்க புது கவிதை இதழ்கள்னா நோக்கு, கவிஞன், வண்ணங்கள், வானம்பாடி, முல்லைச்சரம், எழிலோவியம் போன்ற இதழ்கள். ஆராய்ச்சி என்ற இதழ் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா ஆராய்ச்சி என்ற இதழ் 1969 டாக்டர் வானமா மலையை ஆசிரியராக கொண்டு தொடங்கப்பட்டது. அறிவியல் செய்திகளை தாங்கி வந்த தமிழ் நேசன் வெளியான ஆண்டு எதுனா 1917. அணுக்கதிர் என்ற இதழை நடத்தியவர் பாலசுப்பிரமணியன். அணுக்கதிர் என்ற இதழை நடத்தியவர் பாலசுப்பிரமணியன். அடுத்து பாருங்க, அறிவியல் தமிழுக்கு தொன்றாற்றிய இதழ்கள்னா அணுக்கதிரும் பூந்தளிர் போன்றவைகள். தானானே என்ற இதழை தொடங்கியவர் டாக்டர் சண்முக சுந்தரம். முதல் அரசியல் வார இதழ் எதுனா சுதேசி மித்திரன், பாரதியாரால் தொடங்கப்பட்டது. பாரதியார் பணியாற்றியது முதல் அரசியல் வார இதழ் சுதேச மித்திரன் 1882 சென்னையில் தொடங்கி வாரத்திற்கு மும்முறையாகி 1889 நாளிதழாக இது வளர்ச்சி பெற்றது. சென்னையில் வெளிவந்த முதல் வார இதழ் எதுனா 1885 வெளிவந்த தினவர்த்தமானி. காலச்சுவடு என்ற இதழை தொடங்கியவர் 1988 சுந்தர ராமசாமி தொடங்கினார். விருட்சம் என்பது இலக்கிய இதழாக பயணிக்கின்றது. மனித வீரு என்ற இதழை தொடங்கியவர் சாலை இளந்திரையன். கவி என்ற காலாண்டு இதழை தொடங்கியவர் கவிஞர் மீரா. உலக கவிஞர்களை அறிமுகப்படுத்திய மீட்சி
என்ற இதழ் எந்த வகை இதழாக பயணிக்கிறதுனா இலக்கிய இதழ். விவேகானந்தன் என்ற பெயரில் வெளிவந்த தமிழ் இதழ்கள் யாவை? 1902 யாழ்ப்பாணத்தில் இளைய தம்பி என்பவரால் விவேகானந்தா அச்சுக்கூடத்தில் அச்சிடப்பட்டு விவேகானந்தன் இதழ் வெளிவந்தது. வாணியம்பாடியிலிருந்து விவேகானந்தம் எனும் இதழ் வெளிவந்தது. இந்த இதழ் வாணியம்பாடி வேதாந்த வேங்கடசாமி அவர்களால் என்ன செய்யப்பட்டது? நடத்தப்பட்டது. அப்ப இலங்கையில் ஒன்று இருக்குது, தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது. கொழும்பில் இருந்து விவேகானந்தன் என்றது மாதம் ஒரு முறை வெளிவரக்கூடிய மாத இதழ் ஆகும். பாரதமணி இதழ் வெளிவந்த ஆண்டு 1938. உதய தாரகை வெளிவந்த ஆண்டு 1841. யாழ்ப்பாணத்துல கிறிஸ்துவ சமய பிரச்சார மிஷன்களின் ஒன்றான அமெரிக்கன் சர்ச் மிஷன் உதய தாரகை என்ற இருமொழி தமிழ் ஆங்கிலம் இதழை வெளியிட்டது. இந்து சாதனம் என்ற இதழ் வெளிவந்த ஆண்டு 1889. தஞ்சை கரந்தை தமிழ் சங்கத்தாரால் தொடங்கப்பட்ட தமிழ் பொழில் என்ற இலக்கிய இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுனா 1925. செந்தமிழ் செல்வி இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு சைவ சித்தாந்த கழகத்தாரால் 1923 தொடங்கப்பட்டது. தனித்தமிழ் இயக்கத்திற்கு வலுவூட்டிய இதழ்களாக காணப்படக்கூடியவை தென்மொழி 1962, தமிழ் சிட்டு 1966, முல்லை 1970, தமிழ் பணி பாவை போன்றவை. சரியா? இப்ப தென்மொழி, தமிழ் சிட்டு, முல்லை, தமிழ் பணி பாவை இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா தனி தமிழ் இயக்கத்திற்கு வலுவூட்டிய இதழ்கள். கலைமகள் இதழ் யாரால் எப்போது தொடங்கப்பட்டது? இந்த கலைமகள் என்ற இதழ் கீவா ஜெகநாதன் என்பவரை ஆசிரியராக கொண்டு 1932 தொடங்கப்பட்டது. இந்தியாவில் தோன்றிய முதல் உருது மொழி இதழானது சையத் அல் அக்பர் ஆகும். சுதேசமித்திரன் தொடங்கப்பட்ட ஆண்டு 1882. முதல் அரசியல் வார இதழானது சுதேசி மித்திரன். முதல் அரசியல் வார இதழ் எதுனா சுதேசி மித்திரன். சரியா? சோ அடுத்து பாருங்க, உதய தாரகை தொடங்கப்பட்ட ஆண்டு 1841. கொங்கு என்ற இதழை தொடங்கியவர் புலவர் ராசு 1972 தொடங்கினார். கண்ணதாசன் என்ற இதழை தொடங்கியவர் கண்ணதாசன். ஞானசாகரம் அதாவது அறிவு கடல் இதழின் ஆசிரியராய் பொறுப்பேற்றவர் மறைமலை அடிகள். ஜனசக்தி தொடங்கப்பட்ட ஆண்டு 1937. பெரியார் குடியரசு வார இதழை தொடங்கிய ஆண்டு, பெரியார் குடியரசு என்ற வார இதழை தொடங்கிய ஆண்டு 1925. தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை புகுத்திய பெரியாரின் இதழானது பகுத்தறிவு என்ற நாளிதழ். பெரியார் நடத்திய ஆங்கில இதழ்கள் ரிவோல்ட், ஜஸ்டின், மார்டன் நேஷனலிஸ்ட். சரி, இது ஃபுல்லாமே பெரியார் நடத்திய ஆங்கில இதழ்கள். ஸோ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதழியலினுடைய தகவல்கள் தொகுத்திருக்கோம். ஒவ்வொன்றுமே மிக முக்கியமானது. ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபி குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.